ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான அடை தோசை, மல்டி தால் அடை தோசை. பலவிதமான பருப்புகள் சேர்த்து அரிசி கம்மியாக சேர்த்து செய்யக்கூடிய ஒரு அருமையான அத்தன்டிக் தோசை வெரைட்டி இந்த அடை தோசை. ரொம்ப சத்தானதுங்க. அதாவது பலவிதமான பருப்புகள் சேர்க்கிறதால நிறைய ப்ரோட்டீன் சத்து கிடைக்கும் நம்மளுக்கு, ரொம்ப நல்லது. முக்கியமாக வெயிட் லாஸ் டயட் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடை தோசை விதவிதமாக செய்யலாம். இங்கே நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிற ரெசிபி ரொம்ப ஸ்பெஷலானது. கண்டிப்பாக டயட் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது நம்ம இந்த அடை தோசை செய்யறதுக்கு சேர்க்கிற பொருட்களை பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். இது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான அடை தோசை. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இதில் ஒரு அகலமான பவுல் எடுத்தாச்சு. இப்போ இதில் பருப்பு வகைகளெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்து நம்ம ஊற வச்சிடலாம். ஃபஸ்ட்டாக நான் இங்கே எடுத்துருக்கிறது ஒரு அரை கப் அளவு. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்பெஷலான அடை தோசைங்க. அதாவது டயட் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தைராய்டு, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, வெயிட் லாஸ் டயட் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ரெசிபி இது. ஸோ கொள்ளுப்பருப்பு அரை கப்புங்க. ஆக்சுவலி கிராமங்களில் இந்த கொள்ளுப்பருப்பு மட்டுமே பக்குவமாக ஆட்டி இட்லி எல்லாம் செய்வாங்க. அது வேற ஒரு ரெசிபி, இன்னொரு சமயம் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம அடை தோசை பார்த்துட்ருக்குறோம். அடுத்ததான் நான் இங்கே எடுத்துருக்கிறது அன்பாலிஷ்டு ப்ரௌன் ரைஸ், கைக்குத்தல் அரிசி, ஹேண்ட் பவுண்ட் ப்ரௌன் ரைஸ் எடுத்துருக்குறேங்க. இதில் வந்து ஃபைபர் சத்து அதிகம், நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது, ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான தோசையெல்லாம் பண்ணும்போது நம்ம ரைஸுக்கு இந்த ப்ரௌன் ரைஸ் சூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனாக இருக்கும். பட் இது இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இட்லி ரைஸும் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். அது இப்போ நான் இங்கே ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஹெல்த்தியான தோசைக்கான ஒரு சஜஷனாக உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கிறேன். இப்போ இந்த ரைஸும் ஒரு அரை கப்பு சேர்த்துடலாங்க. அடுத்ததாக நம்ம எடுத்துக்கிறது பச்சைப்பயிறு, க்ரீன் கிராம். இதுலேயும் நிறைய நார்ச்சத்து இருக்குது, நல்ல ப்ரோட்டீன் இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. அடிக்கடி நம்ம உணவில் இது எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது அந்த மேலே தோலோடு இருக்கிற இந்த மூங் தால் வந்து ரொம்பவுமே நல்லது. ஸோ இது ஒரு 1/4 கப்பு இந்த அடை தோசைக்கு சேர்த்தாச்சு. கூடவே துவரம் பருப்பு, தூர்தால் வந்து அதுவும் ஒரு 1/4 கப்பு. அடுத்ததாக கடலைப்பருப்பு ஒரு 1/4 கப்பு. இது மல்டி தால் தோசை, நிறைய பருப்பு சேர்க்குறோம். ஸோ விதவிதமான பருப்புகளை போட்டு விட்டுடலாம். இப்படி துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்தாச்சு. இது கூடவே பாசிப்பருப்பும் ஒரு 1/4 கப்பு, அதாவது தோல் நீக்கிய பச்சைப்பயிறு தான் பாசிப்பருப்பு, அதுவும் ஒரு 1/4 கப்பு சேர்த்து விட்டுடலாம். இதுலேயும் நல்ல ப்ரோட்டீன் இருக்குது. அவ்வளோதாங்க, எல்லாமே சேர்த்தாச்சு. பாருங்கள், பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு ஹெல்த்தியான தோசை இது. இப்போ இதை நல்ல ஒரு 2-3 வாட்டி தண்ணி விட்டு கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். இது கூடவே ஒரு 8 to 10 வரமிளகாவை போட்டு ஊற வச்சிடலாங்க. நம்மளுக்கு அரைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும், நல்லா அரைப்படும் மிளகா. ஸோ பருப்பு ஊற வைக்கும்போதே நம்ம மிளகாவும் போட்டு ஊற வச்சிடலாம். அப்புறம் அரைக்கும் போது மற்ற ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து அரைச்சிடலாம். ஒரு மினிமம் ஒரு 3-4 மணி நேரம் ஊறட்டும். ஸோ இருக்கட்டுங்க. இப்போ ஒரு 4 மணி நேரம் கழித்து பார்க்குறோம். பாருங்கள், பருப்பெல்லாம் வந்து நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். மிக்சிலையும் அரைச்சிக்கலாம், கிரைண்டர்லேயும் அரைச்சிக்கலாம், அது நம்ம விருப்பம். நான் இங்கே மிக்சியில் அரைக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த மிளகாவை போட்டு விட்டுடலாம். கூடவே ஒரு கைப்பிடி பருப்பு, ஏன்னா அது ஃபஸ்ட்டு அதெல்லாம் நல்லா அரைப்பட்டதுக்கப்புறம் மற்ற பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கூடவே ஒரு 2 இன்ச் இஞ்சி பீஸை நல்லா அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணியாச்சு. இது மஸ்ட்டு, இந்த இஞ்சி வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கங்க. ஏன்னா நிறைய பருப்பு சேர்த்து அடை செய்கிறோம், அது ஈஸியாக டைஜஸ்ட் ஆக இந்த இஞ்சியெல்லாம் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். இது கூட மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், கூடவே பெருங்காயப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். பெருங்காயப்பொடியும் கண்டிப்பாக சேர்த்துக்கங்க, டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இஞ்சி, பெருங்காயம் மஸ்ட்டு இந்த அடை தோசைக்கு. அடுத்தது உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. அடுத்ததாக நல்ல ஒரு கைப்பிடி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அயன் சத்து அதிகம். இப்படி கூடவே போட்டு அரைச்சிட்டா நல்ல வாசனையாகவும் இருக்கும் அடை தோசை, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஸோ கருவேப்பிலை போட்டு விட்டுடலாம். நான் இங்கே கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கிறேன், நல்லதும் கூட. இப்போ இதெல்லாம் நல்லா இப்படி பருப்புன்னு அரைச்சிட்டு நம்ம இப்போ பருப்பு சேர்த்து அரைச்சா கரெக்டாக எல்லாமே நல்லா அரைப்பட்டுரும். இப்போ பருப்பு சேர்த்துடலாங்க. பருப்பு அரிசி நம்ம நிறையா ஊற போட்டிருக்கிறோம். ஸோ இதில் 2 தடவையாக நான் அரைச்சிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இதுவோட பாதி சேர்த்து அரைக்கிறேன், அடுத்தது மீதி பாதியை அப்புறமா அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கணும். அதாவது ரொம்ப ஃபைன் பேஸ்ட் ஆக்க வேண்டாம். நம்ம அடை தோசைக்கு அரைக்கும் போது கொஞ்சம் இப்படி ரவையாக இருக்கட்டும். அப்போ அடை தோசை செய்யும் போது நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சதை ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ அடுத்தது மீதியும் நம்ம அரைச்சிடலாம்.
அதுவும் நல்லா அதே மாதிரி பருப்பருன்னு அரைச்சாச்சுங்க. இது வந்து மசாலா சேர்த்து அரைச்சது, இது சேர்க்காமல் அரைச்சங்காட்டிக்கு கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ எல்லாமே ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுறலாங்க. தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கங்க. தோசை ஊற்றுற அளவுக்கு கொஞ்சம் லூஸாக கலந்துக்கங்க. இப்போ எல்லாம் நல்லா கலந்தாச்சு. அவ்வளோதாங்க, அடை மாவு ரெடி. இது 4 to 5 பேர் சாப்பிட்றதுக்கான அளவு. அடை தோசை வந்து ஒரு இன்ஸ்டன்ட் தோசை, அதாவது நம்ம அரைச்ச உடனே செய்யலாம், புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம வந்து புளிக்க வைக்காமல் அரைச்ச உடனே செய்யலாம். இப்போ உடனே நீங்கள் தோசை ஊற்றுறதா இருந்தால் அந்த கேரட், கொத்தமல்லி, வெங்காயம்லாம் கலந்துட்டு நீங்கள் ஊற்றலாம். பட்டு அதெல்லாம் கலந்துட்டு ரொம்ப நேரம் வச்சுட்டு ஊற்ற முடியாது, வந்து சளிச்ச மாதிரி ஆயிரும் தோசை. ஸோ நீங்கள் தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி மட்டுமே கேரட், வெங்காயமெல்லாம் கலக்கணும். நான் இப்போ இதில் பாதி மாவை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன் ஈவினிங் தோசை செய்யறதுக்கு. அப்புறம் இன்னொரு விஷயமும் இங்கே பதிவு பண்ணிக்கிறேங்க. நம்ம இப்போ அடை தோசைக்கு மாவு அரைச்சா அது ஒரு 2-3 நாள் ஸ்டோர் பண்ணிட்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. நிறையா பருப்பு சேர்த்துருக்குறோம். ஒரு வேளைக்கு செய்யலாம். மாவு மீதி இருந்ததுன்னா, அதாவது காலையில் அரைச்ச மாவு மீதி இருந்ததுன்னா நம்ம கரெக்டாக அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஈவினிங் செய்யலாம். அதுக்கு மேலெல்லாம் அது ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ அதுவும் இங்கே பதிவு பண்ணிக்கிறேங்க. இப்போ நல்ல துருவின கேரட் ஒரு கைப்பிடியுமே, நல்ல ஒரு கைப்பிடி பொடியான இருக்கணும் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் தேங்காய் துருவலும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம அடை தோசை செய்யும்போது சாப்பிட்றப்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அது வந்து ஆப்ஷனல், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்து செய்யுங்க. அப்புறம் வெங்காயம் வந்து நம்ம அடை தோசை செய்யும்போது மேலே தூவிக்கலாம், அப்போ தான் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, எல்லாமே சேர்த்தாச்சு. இனி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தோசை ஊற்றி எடுத்துடலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்போ அடை தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்ல சூடான தோசை பேனில் நல்ல ஒரு ஃபுல் கரண்டி மாவு எடுத்து இப்படி அழகாக ஊற்றி விட்டு, நல்ல ஒரு கைப்பிடி பொடியாக நறுக்கின வெங்காயத்தை மேலால் தூவி விட்டு, தேவையான அளவு எண்ணெய் தெளித்து விட்டு, நல்ல பொறுமையாக வேக விட்டு திருப்பி போட்டு எடுத்தால் அவ்வளோதாங்க, சுவையான அடை தோசை ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இது. இங்கே நிறைய நல்ல சத்தான பருப்பு வகைகள் சேர்த்து, கூடவே நல்ல ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து அழகாக அரைச்சி நம்ம ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் தோசை, இந்த அடை தோசைக்கு நல்ல ஹெல்த்தியாக செஞ்சாச்சு. இந்த அடை தோசைக்கு எல்லா விதமான சட்னியும் நல்லா பொருத்தமாக இருக்கும். முக்கியமாக அவியல், திருநெல்வேலி சொதிக்குழம்பு இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி, கார சட்னியுமே ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்கும். ஸோ அது உங்கள் விருப்பம். ஆனால் மிஸ் பண்ணாமல் இந்த ஹெல்த்தியான அடை தோசை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.